இன்னொரு கேள்வி வருது. அதே நேரத்தில் அதிமுக போன்ற கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு தரவில்லை. இதற்கு காரணம் விளக்கமும் தரவும். மேற்கொண்டும் புதிய அரசியல் மாற்றமாக பார்க்கப்படும் விஜய் அவர்களின் கட்சிக்கு நீங்கள் ஆதரவு தரவில்லை. அதற்காக உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க. அதிமுகவுடைய கூட்டணிக்கு ஏன் நீங்க ஆதரவு தெரியப்படுத்தல அப்படின்றாங்க. அடுத்து விஜய் சம்பந்தமாக நீங்க ஏன் அவங்களுக்கு ஆதரவு தெரியப்படுத்தலன்னு கேட்கறாங்க. முதல்ல இந்த அதிமுகவுடைய கூட்டணியுடைய விவகாரம் முதல்ல பார்ப்போம். ஏன் அதிமுகவுடைய கூட்டணிக்கு ஆதரவு தெரியப்படுத்தல அப்படின்னு சொன்னா, அதிமுக கூட்டணி என்று சொல்றதை விட அது பிஜேபி கூட்டணினே சொல்லலாம். இந்த அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணியாக மாறிட்டாங்க அப்படின்றதுக்கு நான் எந்த உதாரணம் சொல்ல தேவையில்ல. நடைமுறையில் நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க? இவங்க உண்மையிலே அம்மாவுடைய வழியில் ஆட்சி பண்றேன், எம்ஜிஆருடைய ஆட்சியில வழி பண்றோம், அண்ணாவுடைய வழியில நாங்க ஆட்சி பண்றோம்னு சொல்லக்கூடியவங்க முழுக்க முழுக்க பச்சை பொய்யை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு உலகத்துக்கே தெரியும். ஏன்? அம்மாவுடைய வழியை நீங்க ஆட்சி பண்றதா இருந்தா, அம்மா இந்த உயிரோடு இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டை கொடுத்த வாக்குறுதி என்ன? நான் ஒரு காலத்தில் ஒரு தப்பு செய்து விட்டேன், இனிமே எக்காலத்தையும் தப்பு செய்ய மாட்டேன், பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டேன், மோடியா லேடியான்னு கேட்ட அந்த ஜெயலலிதா அம்மையாருடைய வழியில வரேன்னு சொல்ற நீங்க அம்மாவுடைய வார்த்தையை எதையாவது கேட்டீங்களா? சும்மா பொய்யான வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இந்த மக்கள்லாம் முட்டாள்கள், இவங்கெல்லாம் மறந்துடுவாங்க கடந்த கால வரலாறு நினைச்சுக்கிட்டு அதிமுக கூட்டணி பச்சை பொய்ய போற இடத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? மக்கள்ல மூட நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த அளவுக்கு வடநாட்டு மக்கள் மாதிரி இங்க மழுங்கன மூளை உள்ளவங்க இல்ல, ரொம்ப தெளிவானவங்க. உங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் அடையாளம் காண்றதுக்கு தான் இந்த மக்கள் இருக்கிறாங்க. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு முன்னே நடைபெற்ற சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராலாம் எந்த வகையில நீங்க வாய் திறந்து பேசுனீங்களா? சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் உடைய கருப்பு சட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிற நேரத்துல நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? அதுக்கு ஆதரவாக மக்களவையில ஓட்டு போட்டீங்க. ஓட்டு போட அதை ஜெயிக்க வச்சீங்க. அது ஜெயிக்க வைக்கிற வேலையை பார்த்தது யாரு? நீங்க மட்டும் ஓட்டு போடாம இருந்திருந்தா அந்த திருத்தம் நிறைவேற்றப்பட்டு இருக்கவே இருக்காது. அந்த சட்டம் வந்திருக்காது. உங்களுடைய வாக்குனால மட்டுமே நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு மக்கள்கிட்ட மறந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க. எவ்வளவு பெரிய பச்சை துரோகம், எவ்வளவு இந்திய அரசின் சாசனத்துக்கு எதிரானது. சிறுபான்மை சமுதாயத்தை ஒதுக்குற, அவர்களை இந்த நாட்டை விட்டு அந்நியப்படுத்துகிற, அவர்களை அகதி முகாமில் கொண்டு போய் செலுத்துகிற வேலையை பிஜேபி அரசாங்கம் செய்யும் பொழுது அதற்காக நீங்க வாக்களிச்சு விட்டு இங்க பல்லிழிச்சுக்கிட்டு நாங்க நல்லவர் வேஷம் போட்டுக்கிட்டு புலித்தோல் போச்சுன மாதிரியான பேச்சை நீங்க பேசுறீங்கன்னா மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய துரோகம் இது. நீங்க சிந்திச்சு மக்கள், பொதுமக்கள் நீங்க சிந்திக்கணும். இதை ஒரு அமைப்புக்காகவோ கட்சிக்காகவோ அல்லது நாங்க ஆதரவு கொடுத்தோம் என்பதற்காக வேண்டி பேசல. இந்த நாட்டுக்கு மக்களுக்கான எதிரானது. நாட்டு மக்களுக்கு இது இந்துக்களுக்கும் பாதிப்பு தான், முஸ்லிம்களுக்கும் பாதிப்பு தான், கிறிஸ்தவர்களுக்கும் பாதிப்பு தான். இதையெல்லாம் அவங்களுக்கு பழைய வரலாறு எல்லாம் தூசி தட்டி எடுத்து அவங்களுடைய பிறந்த சான்றிதழ்லாம் வச்சு இவங்க யார் இந்த நாட்டு குடிமக்கள், யார் இந்த நாட்டு குடிமக்கள் இல்லைன்றதெல்லாம் பார்த்து நாங்க அவங்களுக்கு கூட அகதிமுகால போட்டு பாதுகாப்புன்ற அப்படி எல்லாம் இவங்க செஞ்சிட முடியும். அந்த நாட்டுல எத்தனை ஆண்டு காலம் பூர்வ குடிமக்களா வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு 1962க்கு மேலதான் பிறப்பு சான்றிதழை உறுதிப்படுத்தக்கூடிய வேலையே செஞ்சிருக்கிறாங்க. 1960க்கு பிறகு உள்ள பிறப்பு சான்றிதழை வச்சுதான் இங்க பிறந்தவங்க யாரு, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்கிறது ஆவணமே உறுதிப்படுத்தப்படுது. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஆவணமே இல்லை. உங்களுக்கே நல்லா தெரியும். அப்ப இதையெல்லாம் ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள் அந்நியமாக்கக்கூடிய வேலையை பார்க்கறதுக்கு இவங்க ஒத்து உதனாங்களா இல்லையா? அதே மாதிரி ஹிஜாபுடைய சட்டத்தை கொண்டு வந்தான். ஹிஜாப் கர்நாடகாவில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அந்த பிரச்சனைக்கு ஆக வேண்டி அதிமுக அரசாங்கம் வாய் திறந்து எதுவும் பேசினாங்களா? எதுவுமே கிடையாது. முத்தலாக்க ஒரு சட்டத்தை கொண்டு முஸ்லிம் ஆண்களை எல்லாம் ஜெயில கொண்டு போய் போடுறதுக்கான வேலையை பார்த்தாங்க. முத்தலாக்கு சட்டம்னா அது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது விரிவான ஒரு சட்டம். எடுப்பெல்லாம் முத்தலாக்கு தலாக்னு சொல்லிலாம் யாரையும் விவாகரத்து பண்ண முடியாது. அது திருக்குரானுக்கு எதிரானது, இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிரானது. இந்த சட்டத்தை முழுமையா ஆய்வு செய்யாம அவங்க அறகுறைய வேக்காடா சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது ஒரு தீர்மானமா கொண்டு வராங்கன்னா அதுக்காக வேண்டி வாய் திறந்து நீங்க பேசுனீங்களா? கிடையாது. அப்ப முத்தலாக் சட்டத்துக்காக வாய் திறக்கல, ஹிஜாபுடைய சட்டத்துக்கு வாய் திறக்கல, சிஏ சட்டத்துக்கு வாய் திறக்கல, வக்பு திருத்த சட்டம் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடக்கூடிய வேலையை செஞ்சாங்களே அதுக்காக வேண்டி வாய் திறந்து பேசுனீங்களா? எதுவுமே இல்லை. எதையுமே வாய் திறந்து பேசல. இப்போ கூட இந்த தொகுதி மறுபரிசீலனை வேலையை செய்யறாங்களே இது எடுத்துப்படா கொண்டு செய்யறாங்க. இது விரிவா நம்ம பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் வைங்க. இருந்தாலும் இதுக்காக வேண்டியாவது நீங்க வாய் திறந்தீங்களா? தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு வலிமையை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் இல்லையா? இதுக்காக வேண்டி வாய் திறந்தீங்களா? பிஜேபி கூட்டத்துக்கெல்லாம் வாய் திறக்க முடியல. பிஜேபியாவே மாறிட்டீங்க நீங்க. அப்ப இதெல்லாம் முழுக்க இந்த மாதிரியான துரோகங்களை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான்
பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை விட அதிமுக என்பதை பிஜேபி கூட்டணியாக ஆகிவிட்டதனால் அவர்களும் இந்த தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி என்பதற்காக வேண்டிய நாங்கள் இப்பொழுது அவர்களுக்கு ஆதரவை தெரியப்படுத்தவே இல்லை. அடுத்து என்ன கேட்கிறாங்க, விஜய் ஒரு இளைய தளபதியா இருக்கிறாரு, அவங்க ஒரு புதிய வருகையா இருக்குது, அவங்களுக்கே நம்ம ஒரு ஆதரவு தெரியப்படுத்தக்கூடாது, ஒரு மாற்று கட்சி புது அணி நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடாதான்னு நினைக்கிறாங்க. வரணும் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கு இருக்க முடியாது. அவங்களாம் வர்றதுல யாரும் நம்ம தடுக்கவும் நினைக்கவும் இல்லை. ஏன் இந்த முறை அவங்களுக்கு நாம ஆதரவு தெரியப்படுத்தலைன்னு சொன்னா, விஜயுடைய வருகை பொறுத்த அளவுக்கு ஒரு தெள்ளத் தெளிவான கொள்கை கோட்பாடோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவங்க சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெளிவா தெரியணும் இல்ல. இந்த 2 ஆண்டு காலம் அவர் அரசியலுடைய களத்துக்கு குதிச்சிருக்கிறார். 2 ஆண்டு காலத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அவரு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலத்தை கருத்தில் கொண்டு எதையாவது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற அநியாயமான சட்டங்களுக்கு எதிராக வாயை திறந்து பேசியிருக்கிறாரா, அல்லது சமுதாய மக்களுக்கு பாதிப்புக்காக வேண்டி ஓடோடி வந்து நின்றுக்கிறாரா? எதுவுமே செய்யலையே. அவர் கொள்கை என்ன பேசுறாரு? பாசிசமா பாயாசமான்னு கேட்கிறாரு, தீய சக்தின்றாரு. இது சினிமா டைலாக்கா? இது சினிமாவில் படம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. நாட்டு மக்களுக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நன்மை செய்ய வந்திருக்கேன்றாரு. ஆனா என்ன நன்மை செஞ்சிருக்கிறார்? இது வரைக்கும் பொதுமக்களுடைய பிரச்சனைக்கு வந்து நின்றுக்கிறாரா? அவருடைய கூட்டத்துல பங்கெடுக்கிறதுக்காக வந்தாங்க கரூர்ல. உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினாங்க. 41 பேர் செத்து போனாங்களே. செத்து போன தொண்டனை பார்க்கணும் என்ற ஆசை கவலை இல்லாம, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் கவலை இல்லாம, திடுத்துப்புன்னு விட்டாஞ்சவரின் ஓடுறாப்லயே அவங்கள்ட்ட பேட்டி கேட்க வராங்க. ஏர்போர்ட்ல அவர் ஓடுறாரு. போய் 1 வாரம் காலம் பனையூர்ல மறைஞ்சுக்கிட்டு 1 வாரத்துக்கு பிறகு நான் கவலைப்படுறேன், நான் கண்ணீர் வெடிக்கிறேன், நான் ஆறுதல் தெரிவிக்கிறேன்னு சொன்னா இதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனமான வேலை. என்ன அவரு ஏதாவது செய்வாரு, சமுதாயத்துக்கு என்ன பண்ணுவாருன்னு சொல்லி மக்களை எதிர்பார்த்தா, இது முழுக்க முழுக்க ஒரு சினிமா டைலாக்கும் சினிமாவுடைய ஷோ மாதிரியா இவர் நடந்துகிட்டு இருக்காரே தவிர, அதனால இவர் கொள்கை நிலைப்பாடும் தெளிவில்லை, மக்களுக்கு அக்கறையான செயல்பாட்டும் தெளிவில்லை. அது போக இவங்க இப்ப வெளியாயிருக்க சினிமாவை கூட நீங்க பார்க்கலாம். ஜனநாயகம்னு ஒரு படத்தின் பேரை வச்சுக்கிட்டு அது அநியாயமா இருக்குது. ஜனநாயகமா அது அநியாயமானு தெரியாத அளவுக்கு அந்த படத்துடைய காட்சிகளை சிலதெல்லாம் வெளியாயிருக்கு, லீக் ஆயிருக்கு. அதை பார்த்தா என்ன தெரியுது? சிறுபான்மை சமுதாயத்தை ஏற்கனவே இந்த நாட்டில் ஒழிக்கணும், அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நீங்க அப்படியே தூபம் போட்டு வளர்க்குற மாதிரி, எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி உங்க விஷயம் என்னமா இருந்துச்சு? அது ஒரு முஸ்லீம் குண்டு வைப்பதை போல, ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு இறை மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக தியாகம் பண்ணுவதை போல, அதை ஒரு முஸ்லீம் தடுப்பதை போல, வேற காட்சியே இல்லையா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி எத்தனையோ சினிமாக்கள் அப்படிதான் காட்டினாங்க. நீங்களும் துப்பாக்கியில் அப்படிதான் காட்டினீங்க. அதுக்கு பிறகு மிஸ்டர் படத்துல அப்படிதான் காட்டினீங்க. இப்ப இந்த படத்துல இப்படிதான் காட்டுறீங்க. அப்ப உங்களுக்கு நோக்கம் என்ன? சிறுபான்மை சமுதாயத்தை இந்த நாட்டுல எப்படியாவது இல்லாம ஆக்கிடணும், அவர்களை ஒரு குற்ற பரம்பரையா சித்தரிக்கணும். இதான் உங்க வேலை. அதுக்குதான் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. ஜனநாயகம் என்ற படத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த காட்சியை பார்க்கும் போதே கொலை குதிக்கலையா? உங்களுக்கு உண்மையான ஈரம் இருந்தால், இரக்கம் இருந்தால், இந்த சமுதாயத்தை நல்லவனா காட்டுறதுக்கு ஏன் உங்களுக்கு தோணல? வேற யாரும் இந்த குண்டு வைக்கிற காட்சிகளை வேற யாரும் வச்சு எடுக்க முடியாதா? எடுக்க முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன் இதை காட்டுறீங்க? மேலும் எங்களை குற்ற பரம்பரையாக சித்தரிக்கணும். அவ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருடைய கொள்கை நிலைப்பாடும் தெளிவில்லை, நாட்டு மக்களுக்கு அக்கறையான முறையில் செயல்பாடும் இல்லை. ஆகையினால இவரை இப்பொழுது ஜனநாயகத்தை விரும்புகிற தமிழ்நாட்டு மக்கள் இவரை தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளவோ அல்லது அரசியல் கட்சி தலைவராக எடுத்துக்கொள்ளவோ தயாரில்லை என்ற காரணத்தினாலேயே சிறுபான்மை சமுதாயத்துடைய ஓட்டுக்களோ ஆதரவோ விஜய் கட்சிக்கு தற்பொழுது கிடையவே கிடையாது.